நான் இன்றைக்கு அடிப்படையாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் அதற்கு பின்பாக இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைப்போம்னு சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் முதல் ஒரு 12-13 வசனங்களை வாசித்து விட்டு இதை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். 2 சாமுவேல் சாப்டர் 20. ஓகே. அப்பொழுது பென்யமீனின் மனுஷனான பிகிரியின் குமாரனான சேபா என்னும் பெயருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்குமில்லை, ஈசாவின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலரே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டும் உள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். தாவீது எருசலேமில் உள்ள தங்கள் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின் வைத்து போன 10 மறுமனையாட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான். அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை. அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடைபட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகள் போல இருந்தார்கள். பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷன் 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். அப்பொழுது தாவீது அபிஷாவை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து தம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் சகல பலசாலியரும் அவன் பிற்காலை புறப்பட்டு பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள். அவர்கள் கிபியோன் கிட்டே இருக்கிற போது கல்லண்டையில் வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடுத்தியிருந்த தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டு கொண்டிருந்தான். அதில் உரையோடே ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையில் தொங்கிற்று. அவன் புறப்படுகையில் அது விழுந்தது. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாக இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து அவன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாய் இராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிஷாயும் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். யோவாபுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவனண்டையில் நின்று, யோவாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் யோவாபை பின்பற்றி போவானாக என்றான். அமாசா நடுவழியிலே இரத்தத்தினாலே புரண்டு கிடந்தபடியினால் ஜனங்கள் எல்லோரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவனண்டையில் வருகிறவர் எல்லோரும் தரித்து நிற்பதை கண்டு எல்லோரும் அவன் ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான். அவன் வழியிலே எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லோரும் கடந்து பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாவுக்கு பின் சென்றார்கள். இது ஒரு விடுகதை போல இருந்திருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நான் சொல்லி கொடுக்குறேன் என்னன்னு. ஒரு முன்கதை சுருக்கம் என்ன நடந்தது. தாவீது அரசனாக ஆண்டு கொண்டிருக்கும்போது அவருடைய குமாரனாகிய அப்சலோம் தாவீதுக்கு எதிராக புறப்பட்டு, இனி நான் அரசனாக போகிறேன், நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீதை கொல்ல முயற்சி பண்ணும்போது தாவீது அப்சலோம் கைகளிலிருந்து புறப்பட்டு தப்பி ஓடுகிறார். இந்த அப்சலோமுக்கு பாதுகாவலாக படை தளபதியாக சேனை தளபதியாக இருந்தவர் தான் இந்த அமாசா என்பவர். இந்த அமாசா யார் என்றால் தாவீதினுடைய சகோதரியினுடைய பையன். நல்லா புரிஞ்சோங்க. அமாசா யாரு? தாவீதினுடைய சகோதரியினுடைய பையன். அவன் யாருன்னா அப்சலோம் கூட சேர்ந்து தாவீதை எதிர்த்து தாவீதை துரத்தி விட்டான். ஆனா தாவீதுக்கு எப்பொழுதும் கூட இருக்கக்கூடியது யாருன்னா யோவாப். யோவாப் யார் என்றால் யோவாப் தாவீதினுடைய சகோதரனுடைய
புதல்வன். யாரு? 2 பேருமே நெஃப்யூ தான். ஒருத்தன் வந்து சகோதரி பையன், யோவாப் வந்து சகோதரனோட பையன். இந்த யோவாபுக்கு அபிஷாய் என்கிற ஒரு சகோதரன் இருக்கிறான். இன்னொரு சகோதரனை தான் கொண்டு விட்டான். அபிஷாகில்ங்கிறவனை தான் ஏற்கனவே கொண்டு அப்னரை கொண்டதுனால அந்த பிரச்சனை இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, தாவீது வந்து தப்பிச்சு போய் கடைசியில் அப்சலோம் வந்து கொல்லப்பட்டு போகிறான். யார் மூலமா? யோவாபு மூலமா கொண்டு விடுறான். தாவீது ராஜா என்ன சொல்றாரு? தன்னுடைய உயிருக்காக தன்னுடைய மகனுடைய கரங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தப்பிச்சு போகும்போது கூட தன்னுடைய பையனை வந்து கொன்று போட்டு விடக்கூடாது, அப்சலோமை கொன்றாதன்னு சொல்றாரு. ஆனாலும் யோவாப் என்ன பண்றாரு? தாவீதனுடைய குமாரனாகிய அப்சலோமை கொண்டு போட்டுறாரு. இப்போ அப்சலோம் செத்ததுக்கு அப்புறம் தாவீது ராஜா அரசாட்சி ஏற்ற உடனே அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சேனை தளபதியாக இருந்த யோவாபை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தன்னை கொலை செய்வதற்கு வழி தேடின அப்சலோமின் சேனை தளபதியாக அமாசாவை எடுத்து தன்னுடைய சேனை தளபதியாக மாத்திடுறார். எப்படி? இப்போ நீங்கள் உங்களுக்கு நம்ம லோக்கல் டேர்மில் சொன்னோன்னா, நான் எனக்கு எதிரியாக இருந்தவோட இராணுவ தளபதியை கொண்டு வந்து என்னுடைய இராணுவத்துக்கு தளபதியாக வச்சிட்டார். இப்போ யோவாபுக்கு என்ன ஆயிடுச்சு? என்னுடைய பதவி போயிடுச்சு, இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? சேபா என்று சொல்லக்கூடிய பிக்ரியின் குமாரன், பேலியாளின் குமாரனாகிய பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்று சொல்லக்கூடியவன் பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ளவன். இவன் என்ன பண்றான்? தாவீது ராஜா வந்து இப்ப வீக் ஆயிட்டாருன்னு சொல்லி, தாவீதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க தாவீதுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை, நீங்க எல்லாம் அவன் வீட்டுக்கு போய் நீ சந்தோஷமாயிரு, தாவீதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லி, எப்படி அப்சலோம் ஒரு புரட்சி பண்ணாரோ அதே போல இன்னொரு புரட்சியை இந்த சேபா கொண்டு வருகிறான். ரிபல், he is becoming a rebellion. இப்போ தாவீது ராஜாவுக்கு இந்த எதிர்த்து போராடுற இந்த ரிபலியனை வந்து நிறுத்தணும். இப்போ நிறுத்துறதுக்கு என்ன செய்யறான்? அமாசா தன்னுடைய சேனை தளபதி அமாசாவை கூப்பிட்டு, என்ன இஸ்ரவேலில் இருக்க 10 கோத்திரமும் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு, ஆனால் யூதா கோத்திரம் வந்து என்ன செய்யறாங்க? நாங்கள் தாவீது ராஜா கூட தான் இருப்போம், என்ன ஆனாலும் தாவீது ராஜா கூட இருப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த என்ன சொல்றாரு அமாசா, நீ போய் நம்ம யூத குலத்தில் உள்ள எல்லா சேனை தளபதிகளையும் கூட்டி கொண்டு போய் நீ அவனை வந்து கொல்றதுக்கு ரெடியாகு, அதை 3 நாளில் செஞ்சு முடிச்சிருன்னு சொல்றாரு. ஆனால் அமாசா என்ன பண்றாரு? ஒன்றும் பண்ணாம அமைதியா இருந்துடுறார். இந்த அமாசா எங்க போறாருன்னா, கிபியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்து வரைக்கும் தான் போறார். எங்க நீங்க இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க இருக்கிறது எருசலேம்ல. அவன் இருக்கக்கூடிய அவன் பிரச்சனை பண்ணி போன எந்த இடம்? ஏகான் பெத் மெக்கா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல மேலே இருக்கிறான். அது எங்க இருக்குன்னா, சிரியாவுக்கும் டயர் அண்ட் சைடோன் என்று சொல்லக்கூடிய அந்நிய தேசத்தோட பார்டர்ல இருக்கு. ஏறக்குறைய எருசலேம்ல இருந்து 100 மைலுக்கு மேல உள்ள இடத்துல அவன் போய் ஒளிஞ்சிருக்கான். ஏன்னா அந்த பட்டணம் என்னன்னா மலை மேல உள்ள பட்டணம். அந்த பட்டணத்தை சுற்றி ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டைக்குள்ள போயிட்டானா அவனை பிடிக்க முடியாது, அதனால அதுக்குள்ள அவனை கொன்றுன்னு தாவீது ராஜா சொல்றாரு. ஆனா 3 நாளாயும் சேனை தளபதி சொன்ன காரியத்தை செய்யாதனால இப்போ என்ன பண்றாரு? தன்னுடைய படைத்தலைவியை இன்னொரு ஆளை கூப்பிட்டு, அபிஷாவை கூப்பிட்டு, நீ போய் இந்த காரியத்தை செய்யின்னு அந்த காரியத்தை அபிஷாட்ட கொடுக்கிறார். அபிஷாவ் யாரு? யோவாபினுடைய தம்பி. இப்ப யோவாப் என்ன, தன்னை விட்டு எடுத்து விட்டாலும், தன்னிட்ட இருந்து இருக்கக்கூடிய படை தளபதி என்கிற இதை எடுத்துட்டாலும், அவன் எப்பவுமே வந்து என்னன்னா தாவீது ராஜாவுக்கு ஒரு உண்மையுள்ளவனாய் ஒரு விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆனா என்ன, அவனுக்கிட்ட பழி வாங்கக்கூடிய எண்ணம் போகவே இல்லை. இப்ப இவன் என்ன பண்றான்? 2 பேரும் வரும்போது கிபியோனுக்கு, அப்ப எவ்வளவு தூரம் போயிருக்காரு பாருங்க. அமாசா அதாவது எருசலேம்ல இருந்து 6 மைல் தூரம் தான். எவ்வளவு தூரம்? கிபியோன் வந்து 6 மைல் தூரம் தான். 100 மைல் போக வேண்டியவர் 3 மாலாயும் போகாம கிபியோன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப யோவாபும் அபிஷாவும் போகும்போது எங்க பாக்குறாங்க? இவர் கல்லுக்கு பக்கத்துல ஒரு கல்லண்டையில உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப யோவாப் என்ன பண்றான்?
உள்ளுக்குள்ள கத்தி வச்சுட்டு மேலே ஒரு அங்கவஸ்திரம் போட்டுட்டு அமசாவை பார்த்த உடனே, ஏண்டா நீ என்னுடைய பதவியை எடுத்துட்டேடான்னு சண்டை போடாம அவன் மேல பிரியப்படுத்துகிறவனாய் அவனுக்கு முத்தம் கொடுக்க போறவனா. அந்த காலத்துல என்னன்னா தாடியை வருடி கொடுத்து முத்தம் கொடுத்தா நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி? தாடியை வருடி கொடுத்து, வலது கையில தாடி எப்படி வருடி கொடுத்து அப்படின்னு முத்தம் கொடுத்தா நீங்க ரொம்ப அவர் மேல நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப இவர் என்ன பண்றாரு, அவன் பக்கத்துல போய் அமசாவை கட்டி பிடிச்ச போது அப்படி இந்த வலது கையில தாடியை தடவிட்டு, சகோதரனே சவிக்கியமான்னு சொல்லிட்டு இந்த கையில இருந்து கத்தி எடுத்து குத்திடும். நல்லா கவனிங்க. குத்துன மாத்திரம் ஒரே குத்து தான். குத்துன உடனே குடல் எல்லாம் வெளியே வந்து அப்படியே உளுந்து ரத்தம் கிடக்கும். இப்ப என்ன நடக்குது, இந்த யோவாபு கூடயும் அபிஷாய் கூடயும் வந்த தளபதிகளும் படை தேனைகளும் எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த அமசா வந்து ரத்தத்துல கிடக்கிறத பார்த்த உடனே they all stood still. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சீங்கன்னா they stood still. அவங்களால அதை தாண்டி போக முடியவில்லை. நம்ம லண்டன்ல இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோடு ரொம்ப நல்லா தெரியும். எந்த ரோடு? M25 ஒரு ரோடு. அதில் எப்போ போனால் எங்கே நிற்கும்னு தெரியாது. எப்பவும் டிராஃபிக் ஜாம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில. ரோட்டில் வந்து ஒரு சைடில் ஆக்சிடென்ட் நடக்கும், ஆனால் அடுத்த சைடும் ஜாம் ஆகும். மோகன் மண்டையாடுறார், ஏன்னா அவர் நிறைய மாட்டியிருக்கார் அந்த மாதிரி. எப்படின்னா ஒரு சைடு டிராஃபிக்கில் ஆக்சிடென்ட் ஆகும், அடுத்த சைடு ஜாம் ஆகும். ஏன்? எல்லாம் வேகமாக வருவான். அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் வந்தோடனே பிரேக்கு பிடிச்சி இப்படி திரும்பி பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த சைடு ஆக்சிடென்ட்ல இருக்கும், இந்த சைடில் பார்த்து ஜாம் ஆகிடும். இங்கே அதே மாதிரி என்ன அவங்களோட நோக்கம் என்ன? சேபாவை கொலை செய்ய, சேபாவை பிடிக்கணும், அவனோட ரிபல்லியனை அவன் எதிர்ப்பை அடக்கணுன்றதுக்காக போறாங்க. ஆனா என்ன நடக்குது? சம்பந்தமே இல்லாம யோவாப் அமாசாவை கொண்டுறான். ஆனா கூட வந்த எல்லாரும் என்ன பார்க்கறாங்க? ஐயோ பணம் கிடைக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே நிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து என்ன பண்றான், அது மேல ஒரு துணியை போட்டுட்டு யாரெல்லாம் தாவீதுக்காக நிக்கிறீங்களோ, யாரெல்லாம் யோவாபு கூட இருக்கிறீங்களோ நீங்க எல்லாம் நடந்து வாங்கன்னா அந்த ஓரமா இழுத்து போட்டதை பக்கத்துல நின்று மறுபடியும் பார்த்துட்டு யாரும் போகல. நல்லா கவனிங்க. என்ன நடக்குது? அவங்களுடைய இலக்கு என்ன? எதற்காக படை சேவகர்களாக கிளம்பி அவர்கள் எதிராளியை கொல்வதற்காக சென்ற யுத்த வீரர்கள் எல்லாம் என்னத்தை பார்க்கறாங்க? அங்க கிடக்கிற பிணத்தை பார்த்த உடனே அங்கேயே எல்லாரும் நின்றான். இன்றைக்கு இந்த 2015 நீங்க எதை பார்த்துட்டு நிக்கிறீங்க? நன்றாக சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய தரிசனம் என்ன? நம்ம சபையினுடைய தரிசனம் என்ன? நம்ம இப்ப எதை பார்த்துட்டு நிக்கிறோம்? Where are you standing? இல்ல நீங்க எதை வெறிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? What are you staring at? சில வேளைகள்ல இது உங்களுடைய காரியமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இது யாரோட காரியமாவது இருக்கலாம். நிறைய பேர் என்ன, அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு சொல்லி தங்களுடைய அழைப்பையும் விட்டு விட்டு சுத்தமா நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆயிருது? 6 மாசம் போயிடுது. ஹலோ, எப்படி இப்படி அப்படியா அங்கயா? இல்ல ஒரு சில நேரத்தில் என்ன நடந்திருக்கலாம்? உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். மேபி நீங்க வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி எல்லாம் பார்த்து வேலை கிடைக்காம போயிருக்கலாம். இல்ல நீங்க ஒரு நல்ல கல்யாணம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணி கல்யாணம் பண்ணாம கல்யாணம் முடியாம போயிருக்கலாம்.
இல்ல கல்யாணம் முடிச்சிட்டது எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி கடைசி வரைக்கும் அது வராம அந்த ஒரு இதுல நிக்கலாம். இல்ல பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளை பிறந்ததுல இருந்து இந்த பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது, இல்ல இந்த பிள்ளை இந்த பிரச்சனையா இருக்குது, இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி அதிலே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இல்ல என்னுடைய ஃபைனான்ஸ்ல பிரச்சனை, இல்ல என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க, இல்ல என்னுடைய உறவுக்காரவங்க இறந்து போயிட்டாங்க, இல்ல என்னுடைய புருஷன் இறந்து போயிட்டாங்க, இல்ல என் மனைவி இறந்து போயிட்டாங்க, என் பிள்ளை இறந்து போயிட்டாங்க, என்னோட தாய் தகப்பன் இறந்து போயிட்டாங்க. சமீபத்தில் நம்ம சபையில் நம்ம அமெரிக்க சபையில் உள்ள ஒரு சகோதரியினுடைய கசின்ஸ் 2 பேர் திருமணமாகி முடிச்சு விட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்களோட கசின்ஸ் 2 பேரை கூப்பிட்டுட்டு 4 பேர் ஒரு டேமுக்கு போய் படம் எடுக்க போனவங்க 4 பேரும் ஆற்றுல விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. கல்யாணமான அடுத்த நாள். மேபி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இந்த மாதிரி ஒரு துக்கம் நடந்திருக்கலாம், இல்ல பக்கத்துல யாராவது ஒருத்தர் வீட்டில் நடந்திருக்கலாம், இல்ல உங்க சகோதர வீட்டில் நடந்திருக்கலாம், இல்ல நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ணிடுங்க அவங்க வீட்டில் நடந்திருக்கலாம், இல்ல சம்பந்தமே இல்லாம வேற எங்கேயோ ஒண்ணு நடந்திருக்கலாம். நீங்க அதை பார்த்துட்டு நிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய வேலைகள்ல நம்மளுடைய அழைப்பை நாம் தவற விடுவதற்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய கண்கள் தடைகளை பார்ப்பதுதான். லூக்கா 17வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்ன? தடைகள் வராமல் இருப்பது கடினம், ஆனால் எவன் மூலமாய் ஒரு தடை வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லக்கூடியதான். இடர்கள் வரும். இடர்கள் இல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். நீங்க நன்றாக போய் வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. இடர்கள் வரும். எப்படி வேணாலும் இடர்கள் வரலாம், யார் மூலம் வேணாலும் வரலாம். பட் ஆனா நீங்க எதை பார்க்குறீங்க? வேர் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? உங்களுடைய தரிசனத்தை குறித்து இருக்கிறதா, உங்களுடைய அழைப்பை குறித்து இருக்கிறதா, இல்லை நீங்க எதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு விட்டு ஒன்றுமில்லாமல் நடுவழியில நிக்கிறதுக்கு காரணமே நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்துட்டு அக்கம் பக்கம் பார்த்துட்டு நிக்கிறது தான். நீங்க உங்க வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அங்கேயே நிக்கிறீங்களா? தயவு செய்து செஞ்சு பாருங்க. Is that something has happened that you are not able to look beyond in your own life? உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை மீறி உங்களால பார்க்க முடியாம அதே ஒரு பெரிய தடையா அங்க நிக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய உறவுக்காரவங்க யாராவது ஒரு இதுல வந்து தடையில நிக்கிறீங்களா? இந்த தடைகள் என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் பண்ணியிருந்தாலும் சரி, could we just forgive them? நீங்கள் அப்படியே அதை மன்னிக்க கூடியவர்களாய், ஆண்டவரே இவங்க எனக்கு எதிராக பண்ணினாங்க, இவங்க எனக்கு எதிராக பண்ணாங்க, இந்த காரியங்கள் பண்ணாங்க, அந்த காரியங்கள் பண்ணாங்க, ஆனா நான் ஐ சூஸ் டு ஃபர்கிவ் தம். இப்படி உங்களால் அடுத்தவங்களை மன்னிக்க முடியுமா? நம்ம எப்படி என்ன தெரியுமா சொல்லுவோம்? அவங்க வந்து என்கிட்ட மனசை வறுத்து அழுது மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் நான் மன்னிக்கிறேன். எப்படி? அவங்க வந்து என்கிட்ட நல்லா மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் நான் பார்க்கிறேன். ஹலோ, என்ன நம்ம வசனத்தை இவர் சொல்றாருன்னு பாக்குறீங்களா? எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருத்தவங்க தமிழ்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல வந்து பவர் பாயிண்ட்ல இருக்கு. எபேசியர் 4:32. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், எப்படி? மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்படி மன்னித்தது போல, எனக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் எப்படி உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார்? ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரா, ஏண்டா எப்ப பாரு இதே சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொன்னாரா? போன தடவை இதே தான் சொன்னேன், போன வாரமும் இதே தான் வந்த அப்படின்னு ஒரு கொட்டு கொட்டினாரா?
இல்ல ஏதாவது கண்டிஷன் சொன்னாரா? நீ மொட்டை அடிச்சுட்டு வா, இல்ல முழங்கால 15 நாள் நில்லு, இல்ல 40 நாள் மலைக்கு நடந்து வா, இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்தாரா? யாருக்காவது ஏதாவது கண்டிஷன் சொன்னாரா உங்க பாவம் மன்னிப்புக்கு? ஹலோ, யாருக்காவது உங்களுடைய பாவம் மன்னிப்பதற்கு நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏதாவது சொன்னாரா? கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? சிலுவையில் அவரை அறையும் போது அறைந்தவர்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடினார்கள், அப்பொழுது அவர் மன்னித்தார். அப்படியா இருக்கு நம்ம பைபிள்ல? என்ன சொல்லுது? சிலுவையில் அவர்கள் அறையும் போது அவர் என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் வசனமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த வசனம் நல்லா தெரியும் நமக்கு. யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி நம்மளை மன்னிக்கணும்னு சொல்றாரே, முடியுமா? மன்னிக்கலாம், ஆனா மறக்க முடியாது. அங்க ஒரு சிக்கல் இருக்கு. நமக்கு இடியாப்ப சிக்கல் எல்லா இடத்துலையும் உண்டு. ஒரு காரியம் செய்யலாம், சரி ரைட், ஆண்டவர் மன்னிச்சது போல நான் மன்னிச்சிடுறேங்க, ஆனா அவங்க செஞ்சதை மட்டும் மறக்க முடியாது. என் வாழ்நாளில் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. நான் இப்படியே தான் இருப்பேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றார்? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைத்து கொண்டே இருப்பேன். அப்படியா போட்டிருக்கு? என்ன ராத்திரி சர்வீஸ்னால தூக்கம் வந்துருச்சா? என்ன சொல்றாரு? இனி நினையாமல் இருப்பேன். I remember your sins no more. இப்ப இதுல என்ன தெரியுமா பெரிய ஈஸியான வேலை? என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுருவோம். எது? அது ரொம்ப ஈஸி. ஏன்னா யாருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிடலாம். ஆனா என்ன சிக்கல்னா, உங்களால இயன்ற மட்டும் நீங்கள் மற்றவரோடு சமாதானமாய் வாழ வேண்டும் என்று ரோமர் 13வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு. நமக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்காவது நீங்க குற்றம் செஞ்சிருந்தாலோ, இல்ல உங்க மேல யாராவது மனஸ்தாபமா இருந்தாங்கனாலோ, இல்ல நீங்க யார் மேலேயாவது மனஸ்தாபமா இருந்தீங்கன்னா அவங்கள பார்த்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். சின்னவங்களுக்கு ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட்டும் பெரியவங்களுக்கு சீனியர் ஹோலி ஸ்பிரிட்டும் இல்லை. ஹலோ, பாஸ்டருக்கு ஒரு ஹோலி ஸ்பிரிட், கீழே இருக்கவங்களுக்கு ஒரு ஹோலி ஸ்பிரிட் இல்லை. எல்லாரையும் ஒரே ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்ப எனக்குள்ள உள்ள ஆவியானவரும் உங்களுக்குள்ள ஆவியானவரும், அல்லேலூயா, அதே ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து மேலே இருந்தார். அப்ப அந்த ஆவியானவர் நம்ம மேல இருந்தா, அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருக்கிறார். இதுக்கு எக்ஸைட் ஆயிட்டீங்களா? அந்த வசனத்தோட இன்னும் அந்த கடைசி பகுதியும் வாசிருங்க. என்னை போல கிரியை செய்வீங்க. அல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் நம்மளை விட்டு விட்டு சென்றிருக்கிறார். ஆமென். கிறிஸ்து மாதிரியே செய்ய முடியுமான்னு நமக்கு தெரியல. அவரை காட்டிலும் அதிகமா செய்வேனா? அதனாலதான் முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னாரு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பின்னாடி சந்தேகம் வந்துடும். வசனத்தை முடிக்கும் போது நமக்கு என்ன வந்துடும்? அது எப்படிங்க நம்ம இப்பவே நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்திருக்குமே. சொன்னானா சாத்தான் சொன்னானா காதுல? அது எப்படி நீ கிறிஸ்து மாதிரி இருக்க முடியும்? உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. நீ கிறிஸ்துவ காட்டிலும் பெரிய காரியம் நீ எங்க செய்ய போற? கிறிஸ்துவை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று
ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அழுத்தம் திருத்தமா. ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய அவைலபிலிட்டி தான். நீங்க ஆண்டவர் சொல்றதை கேட்டு செய்யறதுக்கு தயாரா இருந்தா உங்களை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் தயார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? As the Father has sent me, I sent you. என்னை பிதா அனுப்பினது போல உங்களை நான் அனுப்புகிறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் சீசர்களாக்குங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு? What God can do through you? I just want to challenge you today. என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? What God can do through me. Children, I want to challenge you. What God can do through you in your school. What God can do through you. How God can use you. It's all about availability. It's not about your qualification. அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. படிக்காத ஒரு ஆள் இன்றைக்கு பைபிள்ல எந்த ஒரு வாசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை செய்யறார். நன்றாக சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஏன் நம்ம அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருக்கிறாரே, அது சும்மா நம்மளை என்ஜாய் பண்றதுக்கும் ஃபீல் குட்டுக்காக இல்ல. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதற்கான ஒரு காரியமும் இருக்கு. அதை நம்ம எப்படி செய்ய போறோம்? முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஹாப்பி நியூ இயர்.